என் பேர் மோனிஷா. நான் இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியாங்குப்பமில் படிக்கிறேன். இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து நான் 496 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு காரணமாக நினைக்கிறது எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல். அவங்க டெய்லியும் காலைல ப்ரேயர் டைமில் எங்களை நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்புறம் எங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் அவங்க லெசனை ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நான் எப்போ டவுட் கேட்டாலும் அவங்க நல்லா கிளியர் பண்ணி விட்டாங்க. அப்புறம் என்னோடய பேரண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி. நான் ஃப்யூச்சரில் என்னுடைய ஆம்பிஷன் என்னென்னா நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் தான் என்னோடய ஆம்பிஷன். தேங்க்யூ. என்னுடைய பெயர் சிஸ்டர் சாமுவேலா. இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி கவர்மெண்ட் எய்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியாங்குப்பத்தில் பிரின்சிபலாக இருக்கிறேன். என்னுடைய மாணவிகள் ஃபஸ்ட் மார்க்கு 496 எடுத்திருக்காங்க. செகண்ட் மார்க்கு 493, தேர்ட் மார்க்கு 492. இவங்க இந்த அளவு சாதித்ததுக்கு காரணம் நாங்கள் கடவுளுடைய கிருபை. நாங்கள் டெய்லி பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையும் கடவுள் பக்தியும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது நான் சொல்லணுன்னா என்னுடைய ஆசிரியர்கள் மிக கடுமையாக உழைப்பாங்க. அவங்க டெடிக்கேட்டட் பர்சன்ஸ். கோஆப்ரேட் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் கொடுத்தாலும் அவங்க செய்வாங்க. பிள்ளைங்க நல்லா லைஃப்பில் ப்ரைட்டாக வரணுன்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதனால் என்னோடய டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் இதுக்கு காரணம். அதோட பேரண்ட்ஸும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் என்னை மீட் பண்ணுவாங்க. நிறையா அவங்க முயற்சி எடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய அன்பு குழந்தைகள் அவங்க ரொம்ப முயற்சி எடுத்து கடினமாக உழைச்சி மற்ற பிள்ளைங்கள மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக படித்து இந்த அளவு சாதிச்சிருக்காங்க. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகிறேன். அவங்க வருங்காலத்தில் நல்ல ஃபியூச்சர் அவங்களுக்கு இருக்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பயும் இருக்கணும் அப்படின்னு நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது இன்னும் ஓகே. அடுத்தது அது 3 பேர்